நம்முடைய சபைகள் மூலமாக சுவிசேஷம் அறிவிக்க போகிறாங்க. உங்களுக்கு தெரியும், கிராம ஊழியங்களுக்கெல்லாம் போகிறாங்க. ஒரு காலத்தில் இதை மாதிரி ஒரு குரூப் அக்கினி அக்கினின்ற ஒரு பாட்டை பாடிட்டு அப்படியே இங்கிலாந்தின் புறநகர் பகுதிகளில் தெரு தெருவாக போவாங்களாம். அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா வீடுகளில் டாய்லெட் வசதிகள் கிடையாது. ஏதோ ஒரு ரூமில் ஒரு ஓரத்தில் ஒரு பக்கெட், அதில் தான் எல்லாமே. இவங்க போகும் பொழுது ட்ரம்ஸ் அடித்து பாட்டு பாடிட்டே போவாங்க. சுவிசேஷன் சொல்லிகிட்டே மேலேருந்து ஊற்றுவாங்களாம். மனித கழிவுகளை அப்படியே அவங்க மேலே ஊற்றுவாங்களாம். மேஜர் ரஸ்ஸல், வில்லியம் பூத், சால்வேஷன் ஆர்மி ஆரம்பித்த வில்லியம் பூத் ஃபவுண்டர், அவருடைய ரைட் ஹேண்ட் மேன் மேஜர் ரஸ்ஸல் ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறார், 2 கோட் வச்சுருப்போம், இதெல்லாம் பற்றி யார் கவலைப்படுறது? எழுப்புதல் தீ பற்றி எரியும் பொழுது இதெல்லாம் பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம். ராத்திரிலாம், சனிக்கிழமை ராத்திரிலாம் ஜெபம் ஜெபம் ஜெபம், அடுத்த நாளுக்காக ஜெபம் பண்ணுவோம், போவோம், கோட்டை கழட்டி போட்டு தொடச்சி போட்டு அடுத்து போட்டு வந்து காலையில் வந்து உட்காந்துருவோம். ஞாயிற்றுக்கிழமையில் கர்த்தர் ஆத்துமாக்களை கொள்ளையாக கர்த்தர் கொடுப்பார். வில்லியம் பூத் சால்வேஷன் ஆர்மியோடைய ஸ்தாபகர். இங்கிலாந்துக்கு வெளியில், அந்த நாட்களில் இங்கிலாந்துக்கு வெளியில் அந்த சபர்பன் பகுதிகளில் அப்போ தான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆரம்பிச்சிருக்குது. அப்போது கிராமங்களில் நிறைய பேர் இண்டஸ்ட்ரி தொழிற்சாலைகளுக்கு லேபரர்ஸாக வர்றாங்க. ஒரு நாள் அவருடைய மனைவி கேத்ரின் பூத்தில் சொல்கிறாரு, நான் கண்டுபிடிச்சிட்டேன் நமக்கு என்ன ஊழியன்னு சொல்லி. ஸோ அந்த மக்கள் மத்தியில் அவர் செய்கிறார். செய்யும் பொழுது சொல்கிறாங்க, அவரை பற்றி சொல்கிறாங்க, அக்கினி பற்றி எரியுமா. அவர் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணுறார். அறுப்பு காலம் சென்றது, கோடை காலம் முடிந்தது, நாமும் ரட்சிக்கப்படவில்லை. சர்ச்சில் பின்னால் அப்படி சர்க்காஸ்டிக்காக கிண்டல் அடிச்சுட்டு இருக்கிறவங்க அப்படியே தூக்கிட்டு வந்து போடுவாராம் ஆவியானவர் முன்னால். அப்படிப்பட்ட நாட்கள் 70 வருஷத்தில் 90 நாடுகளுக்கு ரட்சணிய சேனை சால்வேஷன் ஆர்மியுடைய காரியங்கள், அந்த சால்வேஷன் மாத்திரம் இல்லை, அந்த ஊழியங்கள் அப்படி தீயாக பரவுகிறது. கர்த்தர் மிகப்பெரிய பெரிய காரியங்களை சால்வேஷன் ஆர்மி மூலமாக, ஒரு நாள் கூட அவர் அடி வாங்காமல் வீட்டுக்கு வந்ததே கிடையாதான். இரத்த கலரியோடு வருவாராம். சூடான கொதிக்கிற தாரை ஊற்றுவாங்க, கந்தகத்தை ஊற்றுவாங்க, அமிலத்தை ஊற்றுவாங்க, அழுகின தக்காளி, அழுகின முட்டையில் அடிக்கிறது. அவர் சொல்லுவாராம் அவருடைய சக ஊழியர்களெல்லாம் பார்த்து, துப்புனாங்கன்னா வாங்கி வச்சுக்கிறங்க, அதெல்லாம் உங்களுக்கு மெடல் அப்படின்னு சொல்லுவாராம். ஸோ அப்படிப்பட்ட ஊழியங்கள் அந்த நாட்களில் நடந்திருக்குது. கர்த்தர் மிகப்பெரிய எழுப்புதலை தேசத்தில் செய்து கொண்டு வருகிறார். ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். கண்டிப்பாக அப்படிப்பட்ட நாட்கள், அதை விட மேலான நாட்கள், நம்முடைய கண்களை நம்ம பார்ப்போம். எந்த காரியத்துக்காகவும் கர்த்தருக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போகிறதுக்கு நம்மளை ஆயத்தப்படுத்தி கொள்வோம். கர்த்தர் மிகப்பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.